2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். தொடர்ந்து 8வது முறையாக நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் இதன் சிறப்பம்சங்களை இந்த தொகுப்பில் காணலாம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போல வருமான வரி உச்சவரம்பில் அதிரடி மாற்றங்களை அறிவித்துள்ளார். இது நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. Average income of 1 lakh per month other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. Slabs and rates are being changed across the board to benefit all taxpayers. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings and investment. புதிய வருமான வரி விதிப்பு முறையின்படி வருமான வரிக்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வின் மூலம் மாதம் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்குபவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்பதால் நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது நுகரும் சக்தியை அதிகரிக்கும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய வரிமுறையின் கீழ் 4 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி இல்லை. 4 லட்சம் ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 5% வரி விதிக்கப்படும் என்றும் 8 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 10% வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5% வரியான 20,000 ரூபாய்க்கும் 10% வரியான 40,000 ரூபாய்க்கும் நிரந்தர கழிவு உண்டு என்பதால் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் வருமான வரி தாக்கல் செய்து கட்டிய வரித்தொகையை மீண்டும் பெறலாம் என்பதால் மாதச்சம்பளம் வாங்குபவர்கள் பெரிதும் வரவேற்பை தெரிவித்துள்ளனர். மேலும் 12 லட்சம் ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 15% வரி விதிக்கப்படும் என்றும் 16 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 20% வரி விதிக்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாய் முதல் 24 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 25% வரி விதிக்கப்படும் என்றும் 24 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டுவோருக்கு 30% வரி விதிக்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்றும் வருமான வரி தாக்கல் செய்யப்படுதல் எளிதாக்கப்படும் என்றும் மூத்த குடிமக்களுக்கு 50,000 ரூபாய் வரை வரி பிடித்தம் கிடையாது என்றும் பேசிய நிர்மலா சீதாராமன் தனிநபர் வருமான வரி சீர்திருத்தங்கள் நடுத்தர வர்க்கத்தினர் நலனை சார்ந்ததாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தத்துக்கான வருடாந்தர வரம்பு 2,40,000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்டில் அந்த மாநிலத்திற்கு மட்டுமே ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பீகாரில் தேசிய உணவு பதப்படுத்துதல் மையம் அமைக்கப்படும் என்றும் இது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்றும் பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பீகாரில் தாமரை விதை உற்பத்தி கூடம் அமைக்கப்படும் என்றும் ஐஐடி பாட்னாவில் உட்கட்டமைப்பு மற்றும் விடுதி வசதிகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மாநிலத்தின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பீகாரில் பசுமை வழி விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் பாட்னா விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேற்கு கோசி கால்வாய் திட்டத்திற்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் அந்த பகுதியில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும்
அவர்களுக்கு பாசன நீர் கிடைக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதை தாண்டி பட்ஜெட் உரையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் கிராமப்புற மக்கள் தொகையில் 80% மக்கள் பயன்பெறும் வகையில் 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் 100% இலக்கை அடைவதற்காக இந்த திட்டத்தை 2028 வரை நீட்டிப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மருந்துகளுக்கான சுங்க வரிகள் குறித்த சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உயிர்காக்கும் 36 வகை மருந்துகளுக்கு சுங்க வரி முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றும், மேலும் 6 வகை மருந்துகளுக்கு 5% வரியில் சலுகை அளிக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், நகர்ப்புறங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், மின் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,000 சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பட்ஜெட் பொதுமக்கள் மத்தியிலும் நிபுணர்கள் மத்தியிலும் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.